கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 12/7/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் உங்களுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. உங்களுடைய கரம் தாமே இவரோடு பலத்த கிருபையாக இருந்து அப்பா சகலத்தையுமே நன்மைக்கு எதுவாய் செய்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்துலலாம் பாதுகாப்பை நீர் உறுதி செய்வீராக. எல்லா தீமையிலிருந்து விடுதலையாக்கி நன்மை கொடுங்கப்பா. உங்களுடைய பிரசனம் இவரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையில் இவரை நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வெற்றியானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அப்பா சகலத்தையுமே செய்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆதியாகமம் 12:2 நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி இவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை பலுகி பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 12/7/2024 தேசத்தின் நன்மைக்காய் உடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி வருகிறேன். உடைய கிருபையானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேட்டட்டும். வியாதியோ துன்பமோ துயரமோ வராதபடி ஆண்டவரை ஜனங்கள் எல்லாம் நன்மை பெறும்படியாக செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.